வணக்கம். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதுல டெலகிராம் லிங்க்கும் குடுத்துருக்கேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட லைவ் அப்டேட் டெய்லி குடுத்துட்டுருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். ஃபாலோ பண்ணி பாருங்க. டிஃபரெண்ட் உங்களுக்கு தெரியும். அதுவே புதுசா இருந்தீங்கன்னா வந்து இந்த மத்ததெல்லாம் பார்க்கறத விட, ஃபர்ஸ்ட்டு இந்த பிகினர்ஸ் கைடு பார்த்துருங்க. இதுல ஒரு 15 வீடியோ இருக்கு. ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு பயிற்சி பண்ணிட்டே பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் முழுமையா புரியும். அப்புறமா நீங்க அப்டேட்டர்ஸ் வீடியோ பார்க்கலாம். அதே வந்து ட்ரேடர்ஸா இருந்தீங்கன்னா, இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க போதுமானது. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கு ஸ்டாக் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ரிலையன்ஸ் ஒரு 2 ஸ்டாக் பார்த்துருக்கு நம்ம ரெகுலர் ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே போட்டு வச்ச லெவல் தாங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தோம். இது ஒரு சப்போர்ட் போட்டிருந்தோம். இந்த சப்போர்ட்டும் இப்போ இடையில ஒன்று நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா நேற்று இங்கே தான் வந்து க்ளோஸ் ஆச்சு. இதுக்கு நியர்பை எங்கே இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட்டில் இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லும்போது அப்போ சப்போர்ட் இந்த இடமா அப்படின்னு பார்த்தா ஆமாம் சப்போர்ட் தான். இங்கே பாருங்க ஒரு சப்போர்ட் எடுத்திருக்குது, இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே இது எல்லாமே சப்போர்ட் பிளேஸு. இதோ இங்கே இங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, இது சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ இந்த ஒரு சப்போர்ட் லெவலை நம்ம வச்சு பாருங்க, அதுக்கு முன்னாடியுமே நிறைய சப்போர்ட்ஸ் எடுத்திருக்கு. அதனால தான் வந்து இந்த லெவலை பூராமே நம்ம ஒரு மார்க் பண்ணி அதையும் ஒரு சப்போர்ட் லெவலை இங்கே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். மேலே வந்து இது வரைக்கும் போயிருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு இதுலயே பார்த்துட்டு கூட போவோம். 1 ஹவர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, மேலே இது வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து திரும்புது. அப்படியே ஒரு பூ மாலை போட்ட மாதிரி திரும்புது. இங்க இது என்ன லெவல் இருக்குது இங்க அப்படின்னு யோசனை பண்ணீங்கன்னா, இங்க லெவல் இருக்குது. சாரி, இங்க ஒரு லெவல் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க ஆட்டோமேட்டிக் இந்த லெவல் இங்க அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க. இங்க இருந்து இந்த லெவல் அப்படியே கனெக்ட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? இதோ இந்த லெவல் எல்லாமே கனெக்ட் ஆகுது. அப்போ நம்ம மேல போச்சுன்னா எவ்வளவு தூரம் போகணும் 5 நிமிஷம் 15 நிமிஷத்துல நம்ம இன்ட்ராடேக்காக நம்ம ஒரு ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்போ இது என்ன நடந்திருக்குது 5 மினிட்ஸ்ல போய் நம்ம செக் பண்ணலாம். மேல போயிருக்குது பாத்தீங்களா? எது வரைக்கும் போயிருக்குன்னு நம்மளுக்கு எப்படி ஐடியா கிடைக்கும் அப்படின்னா, இது 15 நிமிஷத்துல பார்க்கலாங்க. 5 நிமிஷம் வந்து ரொம்ப இதா இருக்கு. இதோ பாருங்க, இந்த லெவல் அப்படியே கனெக்ட் போட்டீங்கன்னா, இது இப்படியே இழுத்தீங்கன்னா பாருங்க எங்க கனெக்ட் ஆகுது பாருங்க. அப்படியே மாத்தி மாத்தி கனெக்ட் இப்படித்தான் ஆயிருக்குது. கரெக்ட்டுங்களா? இது கிளியர் ஆகுதா உங்களுக்கு? இது வந்து 15 மினிட்ஸ்ல நம்ம எடுத்திருக்கோம். இது பாருங்க நம்ம சும்மா எடுக்கல. அங்கங்க ஒரு கனெக்டிங் பார்த்து எடுத்திருக்கோம். இந்த கனெக்டிங் சப்போர்ட், இங்க சப்போர்ட், இங்க ஆல்ரெடி இன்னைக்கு அந்த இடத்து வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கு. இங்க ஓப்பன் ஆயிருந்தது மார்க்கெட்டு. இது வரைக்கும் போயிட்டு இங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு கீழே வந்திருக்கான். இப்படித்தாங்க பார்த்து எடுத்தோம்னா போதுங்க. அவ்வளோதாங்க. போயிட்டு அதே சப்போர்ட்டுக்குள்ள வந்து க்ளோஸ் ஆயிருக்கான். சப்போர்ட்ல ஸ்டார்ட் பண்ணி 5 மினிட்ஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிட்டு மறுபடியும் சப்போர்ட் 1 ஹவர் சப்போர்ட்டுக்குள்ள வந்து முடிச்சுட்டான் மார்க்கெட். இவ்வளவுதான் நடந்திருக்கு மார்க்கெட்ல. இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சா போதுங்க. மார்க்கெட்ல வந்து ஈஸியா காசு பண்ண முடியும். இதை தாண்டி இங்க ஒண்ணுமே இல்லைங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குதுங்க. இப்ப நிப்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை உடைச்சிட்டு அப்புறமா கீழே வந்திருந்தான். இது என்ன பண்ணிக்கிறான், கீழேயே வந்துட்டான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் வெயிட்டேஜ் ஸ்டாக்குனால இவன் என்ன பண்றானோ இதையே தான் அவனும் பண்ணுவான். நிப்டி நிப்டி மேல போச்சுனாலும் கீழே இருக்கிறது இவனா தான் இருக்குங்க. இந்த இந்த இறக்கம் தான் வந்து நிப்டிக்கு அப்படியே இறக்கி கொடுத்துருக்கான். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த அதனாலதான் இந்த மெயினான வெயிட்டேஜ் ஸ்டாக் ட்ரெண்ட் நாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கலாங்க. அது பாருங்க நேத்து ஆல்ரெடி போட்டு வச்ச ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு சப்போர்ட் இருக்குது. கரெக்டா அதே ரேஞ்சில் ஓப்பன் ஆயிருக்க இன்னைக்கு ஓப்பன் ஆகி மேலே போய் இப்படி வந்து முடிச்சு நிறுத்தி வச்சுட்டா. அவ்வளோதான். இதுல ஹெச்டிஎஃப்சி பேங்க் பெருசா ட்ரேடுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஆனா வெயிட்டேஜ் ஸ்டாக்குனால பாக்குறோம். அவ்வளோதாங்க. 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா பாருங்க, அதான் இது ஓப்பன் ஆன இடத்துல இருந்து இங்கேயே கவனிச்சிங்கன்னு இன்னொரு விஷயம் தெரியும். இதோ இங்க சப்போர்ட் எடுத்த பிளேஸ், இங்க ரிஜெக்ட், இங்க சப்போர்ட் பிளேஸ். அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க. கரெக்ட்டுங்களா? இதுதான். இப்போ மார்க்கெட்டு கீழே இருந்து மேலே வந்தால் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்தோடனே அவன் ஸ்ட்ரகிள் ஆகுறான் அப்படி தெரிஞ்சுக்குங்க. இப்போ அங்கிறது கீழே வர ட்ரை பண்றான். இங்க வந்தா முட்டியாச்சு உடைச்சிட்டு இது வரைக்கும் என்ன வேகமா வந்திருக்கா? அப்படியே போக வேண்டியதாங்க. ஏன் போக மாட்டேங்கிறான்?
இங்கேயே ஸ்ட்ரகிள் ஆகுறான். அப்போ அந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, ஒரு ஜோன், மெயினான ஜோனு, எங்கே பையர் செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு தெரியும். அப்போ அந்த மாதிரி அதிகமாக ட்ரேட் நடந்த அந்த ஜோனை வந்து அவ்வளோ சீக்கிரம் இது பிரேக் பண்ண முடியாது. அதனால தான் மறுபடியும் வந்து கீழே மறுபடியும் வந்து இங்கேயே நின்றுருக்கான். கீழே வந்தவன உடச்சிட்டு வந்துட்டானா? இல்லை, அங்கேயே வந்து நின்றுருக்கான். அவ்வளோதாங்க, மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி நடந்துக்குது, ஒன்றும் இல்லைங்க. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ப்ராப்பராக பழகிட்டோம்னா போதுமானது. ஈஸியாக வந்து இதில் ஐடென்டிஃபை பண்ண முடியாம பழகுக, பயிற்சி பண்ண பண்ணத்தான் இது கை கொடுக்கும். அதனால பயிற்சி அதிகப்படுத்துங்க. பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக செட் ஆகும். பாருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.